ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான கலரில் ஒரு சூப்பரான ஆயிலுங்க. நீங்கள் எந்த வயதினராக இருந்தாலும் சரிங்க, இந்த ஆயிலை மட்டும் நீங்கள் தேய்ச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா ஆயுசுக்கு உங்களுக்கு வந்து வெள்ளை முடி வந்து வராது. அந்தளவுக்கு இந்த ஒரு ரிசல்ட் தரக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ஹேர் டை ஆயில் தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இந்த ஆயிலோட திக்னஸ்ஸு, கலரு பார்த்தாலே வந்து அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். எந்த ஒரு கெமிக்கல் இல்லாமல் செம்மையாக இந்த ஆயிலை நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இந்த ஆயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சின்ன குழந்தையிலேருந்து 100 வயசு வரைக்கும் கூட அப்ளை பண்ணலாம். எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் வராது. அந்த அளவுக்கு ஒரு பொருளை போட்டு தான் நம்ம இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கோம். முடி வந்து கத்தையாக வளருங்க. ஆயுசுக்கு வெள்ளை முடி வரக்கூடாதுன்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ஒரு ஆயிலை நீங்கள் ரெடி பண்ணலாம். ரொம்ப சூப்பரான ஆயிலு. வாங்க இப்போ இதை எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு மிக்ஸி ஜாரு ஈரப்பதம் இல்லாமல் எடுத்துக்கோங்க. நல்லா கருவேப்பிலையை இது நிஜமாவே வந்து பார்த்திங்க அப்படின்னா பச்சை கருவேப்பிலை தான் எடுத்துக்கணும். நல்லா அலசிட்டு தண்ணி மட்டும் நல்லா உணர வச்சுக்கோங்க. சரிங்களா? அப்போ வந்து தண்ணி சுத்தமாக இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்ம அந்த ஆயிலை வந்து ஸ்டோர் பண்ண முடியாது. அதனால் கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ஈரம் இல்லாமல் பச்சை கருவேப்பிலை தான் எடுக்கணும் கண்டிப்பாக. இந்த மாதிரி எடுத்துகிட்டு நல்லா ஒரு 2-3 கைப்பிடி அளவுக்கு நீங்கள் வந்து கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க. நிறையா பேர் அக்கா கருவேப்பிலை பொடி சேர்க்கலாமா அப்படின்னு கேட்பீங்க. கருவேப்பிலை பொடி சேர்க்கலாம் அப்படின்னா நம்ம கடையில் அது எவ்வளோ நாளாக வந்து அந்த பொடியை ஸ்டாக் வச்சுருக்காங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. அதனால் வந்து கருவேப்பிலை பொடி வந்து ரொம்ப ஸ்டாக்காக இருக்கிறது இல்லை ரொம்ப டைமிங் மீறிடுச்சு அப்படின்னா அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. கண்டிப்பாக இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக வந்து ரெடி பண்ணிங்க அப்படின்னா உடனே நம்மளுக்கு வெள்ளை முடிக்கு உடனே ஒரு தீர்வு கிடைக்கும். ரெகுலராக வந்து நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வரையில் இந்த ஒரு ஆயில் வந்து போதும் உங்கள் முடிக்கு. அவ்வளோ சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும். கருவேப்பிலையோட இன்றைக்கி முக்கியமான ஒரு பொருளை நம்ம சேர்க்க போகிறோம். அதுதான் வந்து உங்களுக்கு நல்ல தலையில் ரத்த ஓட்டத்தை சர்க்குலேஷன் பண்ணி கொடுத்து உங்கள் வெள்ளை முடியை டோட்டலாக எப்போவுமே நரைமுடி வராமல் ஆயுசுக்கும் முடி கருப்பாக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். சரிங்களா? இது தொடர்ந்து நீங்கள் பயன்படுத்திட்டு வந்தீங்க அப்படின்னா நரைமுடி நிரந்தரமாக வந்து கருப்பாகிறத நீங்களே பார்க்கலாம். இது கூட நம்ம அடுத்ததாக சேர்க்கக்கூடியது 10 to 11 வரைக்கும் கிராம்பு வந்து சேர்த்துக்கோங்க. சரிங்களா? கிராம்பு வந்து அவ்வளோ ஒரு பெனிஃபிட்டு. இப்போ இந்த அளவுக்கு ஒரு 12 கிராம்பு எடுத்திருக்கேன் நான். இதில் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக இதில் ஒரு முக்கியமான ஒரு பொருள் கடுகு. கடுகோட உளுந்து கலந்துருக்குங்க. உளுந்து இருக்கிறதுனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. கடுகு நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க. டீஸ்பூன் கணக்கு எடுத்தீங்க அப்படின்னா 2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. சரிங்களா? கடுகு வந்து நீங்கள் இப்படி சேர்க்குறப்போ நரைமுடி வந்து எப்போவுமே பார்த்திங்கன்னா வட நாட்டிலேருந்து இந்த மாதிரிலாம் பார்க்குறாங்க வேலை பார்க்குற ஆளுகள்லாம் கடுகு எண்ணெய் தான் சமையலுக்கும் பயன்படுத்துவாங்க. அதே மாதிரி வந்து நம்ம தலைக்கும் அவங்க இது தான் பயன்படுத்துகிறாங்க. கடுகு எண்ணெய் தனியாக தேய்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறதுனால தான் கடுகை நம்ம இந்த மாதிரி ஒரு ஆயிலை ரெடி பண்ண போகிறோம். கடுகு வந்து உள்ளே சேர்த்தியாச்சு. இதை வந்து நம்ம ஒரு பொடி மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சாச்சு பாருங்கள், நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு பொடியாயிரும். இப்போது அந்த கிராம்பு, கடுகு, கறிவேப்பிலை நல்ல ஒரு மணம் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஈரப்பதம் இல்லாமல் இந்த மாதிரி நல்லா உதிரியாக நீங்கள் ரெடி பண்ணிக்கணும். இப்போ ஆயில் நம்ம எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போது இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்டீல் பாத்திரமாக எடுத்துக்கோங்க. ஒருவேளை உங்கள்கிட்ட இரும்பு கடாய் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இரும்பு கடாய் யூஸ் பண்ணுங்கள். இப்போது இதில் வந்து நான் ஒரு 100 மில்லிலிருந்து ஒரு 150 மில்லி வரைக்கும் தேங்காய் செக்கில் ஆட்டின தேங்காய் வந்து நான் சேர்த்துக்கிறேன். நல்லா ஒரு 150 மில்லி அளவுக்கு நான் தேங்காய் எடுத்துருக்கேங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி சுத்தமான நல்லா செக்கெண்ணெயே எடுத்துக்கோங்க. எண்ணெய் வந்து ப்யூராக சேர்க்குறப்ப முடி வந்து நல்லா வளர்ச்சியாகும். முடியும் நல்லா வந்து சூப்பராக உங்களுக்கு வெள்ளை முடியெல்லாம் கருப்பாகும். இப்போது ஆயில் வந்து நம்ம ஊற்றியாச்சு. இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். அடுப்பு வந்து ரொம்ப சிம்மில் வச்சுக்கோங்க. ரொம்ப மிதமான இதில் தான் நம்ம காய்ச்சி எடுக்கணும். அதனால் ரொம்ப சிம்மில் போட்டுக்கோங்க. அதே மாதிரி ஆயில் வந்து பொங்கி வரும். அதனால் கொஞ்சம் பாத்திரம் வந்து பெருசாக எடுத்துக்கோங்க. சரிங்களா? ரொம்ப சின்னதாக எடுத்திங்கன்னா பொங்கி கீழே வழிஞ்சிரும். இப்போ ஆயில் வந்து சூடாகிட்டே இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இதை பொடியை வந்து நம்ம இதில் போட்டுடலாம்.
எப்போவுமே தேங்காய் எண்ணெயில் நீங்கள் இந்த மாதிரி ஒரு பதத்தில் ஆயிலை ரெடி பண்ணிவிட்டு தொடர்ந்து நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு மாற்றம், நிரந்தரமான ஒரு கருப்பு முடி நம்மளுக்கு கிடைக்கும். வெள்ளை முடிங்கிற பேச்சே இருக்காது. இப்போ தான் சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் முடி வெள்ளை முடி ஆரம்பிக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த மெத்தடை ரெடி பண்ணி ஆயிலை வீட்டில் ரெடி பண்ணி வச்சுட்டு ரெகுலராக நீங்கள் காலையில் அப்ளை பண்ணி விடலாம். இந்த ஆயில் வந்து அப்ளை பண்ணுனா குளிக்கணுமா அப்படின்னு நிறையா பேர் வந்து கேட்குறீங்க. அந்த மாதிரிலாம் தேவையில்லைங்க. எப்பவும் போல் நீங்கள் ஆயிலை தேய்ச்சிட்டு நீங்கள் டைம் இருக்கையில் குளிச்சுக்கலாம். ஆயில் வந்து அப்படியே நுர கட்டுது பாருங்கள். ரொம்ப சிம்மில் வச்சுக்கோங்க. நீங்கள் கடுகு போட்டிருக்கிறதுனால இந்த ஆயில் வந்து உடனே நல்ல ஒரு ரிசல்ட்டு கொடுக்கும். கடுகை நீங்கள் இந்த மெத்தடில் சேர்த்துட்டிங்கன்னா கடுகு உள்ளே சேர்த்துக்கிற அந்த இதே தெரியாது. அதே மாதிரி ஆயிலும் நல்ல ஒரு மணமாக இருக்கும். கடுகெண்ணெயை தனியாக நீங்கள் தலைக்கு அப்ளை பண்ணுறப்ப அது வந்து ஒரு வாசனை மாதிரி இருக்கும். சில பேர்த்துக்கு அந்த வாசனை பிடிக்கும், சில பேர்த்துக்கு வந்து பிடிக்காது. அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி நீங்கள் கருவேப்பிலையை கிராம்போடு சேர்த்து பண்ணுறப்ப நல்ல ஒரு பெனிஃபிட்டுங்க. ஆயில் ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு கலரிங் கொடுக்கும். ஆயில் தேய்க்கிற அந்த ஃபீலே இருக்காது. நல்ல ஒரு நறுமணமாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க. இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுத்தமான விளக்கெண்ணெய் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதில் 1 to 1.5 டீஸ்பூன் அளவுக்கு இந்த விளக்கெண்ணெயை இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. விளக்கெண்ணெய் சேர்க்குறதுனால பிசு வருமா அப்படின்னு கேட்காதீங்க. கண்டிப்பாக அந்த விளக்கெண்ணெய் சேர்த்த ஃபீல் கொஞ்சம் கூட வராது. இது எதுக்காக நம்ம விளக்கெண்ணெய் சேர்க்குறோம் அப்படின்னா, தலையில் ரொம்ப சூடு தன்மை அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா முடி உதிரும், சீக்கிரம் முடி வந்து நரைக்கும். அதனால் வந்து வெள்ளை முடி வராமல் தடுக்கிறதுக்கு இந்த எண்ணெய் வந்து ஒரு குளிர்ச்சி, முடியை நல்லா வளர வச்சு வெள்ளை முடியெல்லாம் நல்லாவே கருப்பாக்கி கொடுக்கும். அதுக்காக தான் நம்ம இதில் சேர்த்துருக்கோம். அதனால் கண்டிப்பாக விளக்கெண்ணெய் வந்து 1 to 2 டீஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா நுர பொங்கி வருது பாருங்கள் அந்த ஆயில் சேர்த்ததே. இப்போது ஆயில் வந்து ரெடி ஆயிடுச்சுன்னா எப்படி பார்க்குறதுக்கான்னு கேட்பீங்க. ஆயில் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து இப்படி ஸ்பூன் வச்சிங்கன்னா தனியாக ஆயில் மட்டும் வரும். இப்போ எதுவும் வரமாட்டேங்குது பாருங்கள். ஏன்னா நம்ம போட்ட பொருளெல்லாம் கீழே போயிட்டு இந்த நுரை ஃபுல்லாக வந்து விலகிடும். சுத்தமாக ஆயில் கண்ணாடி மாதிரி நம்மளுக்கு தெரியும். அந்த பதம் வர வரைக்கும் இந்த ஆயிலை வந்து நம்ம காய்ச்சணும். செம்ம க்ரீனாக இருக்குது பாருங்கள். இப்போ வெயிட் பண்ணலாம். ஆயில் வந்து ரெடியாக அப்படியே பாருங்கள் நுரையெல்லாம் கீழே அடங்கிருச்சு. நல்லா அப்படியே ரெடியாக தனியாக வந்துடும் உங்களுக்கு. அப்படியே பாருங்கள் அந்த போட்ட பொருளெல்லாம் அப்படியே லைட்டாக கருப்பாயிட்டு ஆயில் சுத்தமாக நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் விட்டோன்னா இந்த நுரையெல்லாம் சுத்தமாகவே போயிடும். அதுக்கப்புறம் நம்ம ஆயிலை வந்து இறக்கிடலாம். செம்ம கலரிங்காக இருக்கும் இந்த ஆயிலு. அவ்வளோ க்ரீன் ஷேடு. இப்போ இது நல்லா வந்து இதுதான் வந்து கரெக்டான மெத்தடெல்லாம் நம்ம காய்ச்சி எடுக்கணும். ரொம்பவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கருக வச்சிடக்கூடாது. கருக வச்சிங்கன்னா எண்ணெயோட கலரும் மாறிடும். நீங்கள் தேய்ச்சாலும் முடி வந்து கொட்டுறக்க ஆரம்பிச்சிடும். எண்ணெய் காய்ச்சிறப்ப தான் ரொம்பவுமே முக்கியம். இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக சிம்மில் வச்சு தான் எண்ணெயை வந்து ரெடி பண்ணணும். அப்படியே வந்து பாருங்கள் ரெடி ஆகிட்டே இருக்குது. இந்த நுரையெல்லாம் டோட்டலாக நல்லா கருப்பாகி எண்ணெய் வந்து தனியாக மேலே மிதங்கி வரும். அப்போ வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள் நுரையெல்லாம் நல்லா அடங்கி தனியாக ஆயில் வந்து பிரிஞ்சு வந்துருச்சு. எவ்வளோ க்ரீனாக இருக்குது பாருங்கள். ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதுதான் நம்ம போட்ட அந்த மெத்தடு. பொருளெல்லாம் கீழே போய்ட்டு இங்கே பாருங்கள் சுத்தமாக நுரை விலகிருச்சு பாருங்கள். இந்த மாதிரி ஆயில் வந்து நம்மளுக்கு கிடைக்கணும். இது வந்து கலர் மாறாமல் இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆயில் வந்து நம்ம சரியான முறையில் காய்ச்சிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி வந்து கரண்டி வைக்கல தனியாக ஆயில் வரணும். ஓகேங்களா? ரொம்ப சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு. சரிங்க, இப்போ கீழே இறக்கிட்டு நம்ம ஆயிலை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு எப்படி நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம கீழே இறக்கி வச்சாச்சுங்க. இப்போ ஆறட்டும். ஒரு 5 நிமிஷம் இருந்து நம்ம அப்படியே வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுக்கலாம். சுத்தமாகவே அந்த ஆயில் தனியாக வந்துருச்சு பாருங்கள். அந்த பொருளெல்லாம் கீழே நல்லா போயிடுச்சு. எசன்ஸ் எல்லாமே ஆயிலில் கலந்துருச்சு. இப்போ ஆயில் நான் ஃபில்ட்ரு பண்ணுறப்ப பாருங்கள் அதோடய எசன்ஸோட கலந்து ஆயில் எந்த அளவு கலரில் இருக்குது அப்படின்னு நீங்கள் பாருங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக ஆறிடுச்சு. நம்ம வடிகட்டிக்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சுட்டு ஆயில் கொஞ்சம் கூட அந்த பொருள் வந்து உரியாது. டோட்டலாக நீங்கள் என்னென்ன ஆயில் எந்த அளவுக்கு வந்து சேர்த்திங்கன்னா அந்த ஆயில் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வடிஞ்சிரும். ஏன்னா அந்த பொருள் சுத்தமாக வந்து நம்மளுக்கு ஃபில்டர் ஆகி வெளியே வந்துடும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து
நம்ம போட்ட க்ரீன் கலரில் இருந்தது அது எந்த அளவுக்கு வந்து சூப்பராக ரெடியாக இருக்குன்னு பாருங்கள். அந்த பொருள் பாருங்கள் என்ன கலரில் மாறி இருக்குது அப்படின்ட்டு. அவ்வளோதான். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு வந்து அந்த பொருள் போட்டதெல்லாம் நல்லா பாருங்கள், எசன்ஸ் எல்லாம் அந்த ஆயிலில் சுத்தமாக கிடச்சிருச்சு. இதோட கலரிங் எப்படி இருக்குது அப்படின்னு மட்டும் நீங்கள் பாருங்கள். செமையாக இருக்குது. நல்ல ஒரு கம்மன்னு கறிவேப்பிலையோட அந்த வாசனை. நீங்கள் இதில் வந்து பாருங்கள், விளக்கெண்ணெய் எந்த ஒரு ஃபீல் தெரியாது. எப்பவும் போல தலையில் நல்லா உச்சந்தலையில் அழுத்தி தேய்ச்சி நல்ல வேர்க்காலுகளுக்கு ஒரு வாரத்தில் 2 நாள் மசாஜ் கொடுத்து இதை நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு வந்து பாருங்கள், எந்த அளவுக்கு இது வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு நீங்களே சொல்லுவீங்க. செம்ம ரிசல்ட் தரக்கூடிய ஒரு ஆயில் தான். இது எப்படி நம்ம தலைக்கு அப்ளை பண்ணலான்னு பார்த்துடலாம். இந்த ஆயிலை இந்த மாதிரி முடி வந்து நல்லா குளிச்சுருங்க. ஃபஸ்ட் நாள் குளிச்சுட்டு ஆயிலை வந்து நீங்கள் நரமுடி இருக்கிற பக்கம் தான் யூஸ் பண்ண அப்படிங்களா, ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நீங்கள் குளிக்கிறதுக்கு முன்னாடி 2 மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி வந்து வாரத்தில் ஒரு 2 நாளாவது இந்த மாதிரி நல்லா மசாஜ் கொடுங்க. கொஞ்சம் வெதுவெதுப்பான சூட்டோடவே வந்து பண்ணினீங்கன்னா, இங்கே பாருங்கள் இந்த மாதிரி கையில் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வந்து முடி வேர்க்காலில் படுற மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் முடி ஃபுல்லாக லாங் வரைக்கும் தேய்ச்சிக்கலாம். இந்த மாதிரி வந்து நீங்கள் பாட்டிலில் கூட ஸ்டோர் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து இந்த மாதிரி வந்து 3 விரல் எடுத்து இந்த மாதிரி வந்து டிக் பண்ணி கொடுங்க. டை அப்ளை பண்ணுற மாதிரியே இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் முடியை வந்து பிரிச்சுட்டு இந்த 3 விரலில் எடுத்து இந்த மாதிரி டிக் பண்ணிங்கன்னா நல்லா அந்த வேர்க்கால்களில் வந்து நல்லா இறங்கிடும். அதுக்கப்புறம் சாதாரணமாக நீங்கள் எப்பவும் போல் தலைக்கு தேய்ச்சிக்கலாம். இதில் விளக்கெண்ணெய் சேர்த்துருக்கோம் அப்படிங்கிற ஃபீல் வந்து இருக்கவே இருக்காது. அந்தளவுக்கு வந்து முடி வந்து ரொம்ப சூப்பராக வளரும். அதே மாதிரி நல்லா கலரிங்கும் மாறும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் முடி எடுத்து இந்த மாதிரி ஆயில் வந்து வாரத்தில் ஒரு 2 நாளாவது வச்சிங்கன்னா தான் எல்லா பக்கமுமே அந்த ஆயில் வந்து நல்லா ஸ்கின்ல இறங்கி முடியும் நல்லா பாருங்கள், நல்லா சைனிங்காக பல நல்லா கருன்னு வளரும். பாருங்கள், 1 2 நிறைய முடியெல்லாம் இருக்கிற பக்கத்தில் இந்த மாதிரி கையில் எடுத்துகிட்டு இப்படி இதே மாதிரி இந்த பக்கமும் 3 விரல் நல்லா எடுத்துகிட்டு இந்த மாதிரி எல்லா பக்கமும் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நான் அப்ளை பண்ணிவிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஃபுல்லாக இப்போ இந்த மாதிரி கொடுத்துருங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் 3 விரலை வச்சு இந்த மாதிரி மசாஜ் கொடுங்க. ஃபைனலாக இந்த மாதிரி வந்து கொடுத்ததுக்கப்புறம் முடியை ஃபுல்லாகவே இப்படி எடுத்துகிட்டு நல்லா இந்த மாதிரி வந்து ஆயிலை மசாஜ் கொடுத்து இந்த நுனி முடி இருக்கு இல்லையா, இந்த மாதிரி இருக்கிறத அதையும் நல்லா எடுத்து பாருங்கள் லைட்டாக அந்த மாதிரி வந்து தேய்ச்சி விடுங்க. இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக தேய்ச்சிட்டு கம்பல்சரி ஒரு 2 மணி நேரம் தலையை நல்லா ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நார்மலான சீயக்காய் ஷாம்பு அந்த மாதிரி போட்டு நீங்கள் குளிச்சிக்கலாம். முடியும் நல்லா கருன்னு நல்லா பஃபியாக ரொம்ப சூப்பராக வளரும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு வாரம் ட்ரை பண்ணிங்கனாவே உங்களுக்கு ரிசல்ட் எப்படின்னு தெரியும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதிவில் பார்க்கலாம். பாய்.